வணக்கம். நாம இன்னைக்கு சிக்கன் வச்சு குயிக்கா ஒரு சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் எலும்போடு இருக்க சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவோடு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் 1 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க இல்லை அதுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவோட லெவலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா மேரினேட் ஆக விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் மறக்காமல் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மேரினேஷன் பண்ணும்போதே எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டனால இப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிக்கனோட அவுட்டர் லேயர் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இன்னும் நல்லா குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, சிக்கன்லேருந்து வர ஜூஸ்லேயே நல்லா வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது எதுவும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனில் இருக்க இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நமக்கு இந்த மாதிரி சுக்கா பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இது காரம் ரொம்ப இருக்காது. உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சுக்கா வறுவல் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.